இப்பொழுது பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போம். இந்த பாடலில் பஞ்சபூதங்களில் ஓரம் சமான நீர் என்பதை அவர் விடுபட்டுள்ளார். எனினும் மண் என்று கூறும் பொழுது அதிலும் நீரும் கலந்தே பொருள் காணுதல் சரியானது என்பதால் பஞ்சபூதங்களின் அதிபதியாகிய சிவபெருமானே அமைந்தவர் என கொள்ளுதல் சரியான முறையாகும். தோற்ற வடிவாகவும் தோன்றாத நிலையாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்வைத நிலையை மேற்கொண்டுள்ளதை இங்கு விளக்குவார் ஆயினர். அத்வைத நிலை, அவருக்கு தோற்றம் உண்டு, தோற்றம் இல்லாமல் இருப்பார். அதைத்தான் சொல்கிறார்கள். இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்கிறார்கள் அல்லவா? தோற்றமாக இங்கிருப்பார், ஆலயங்களில் தோற்றமாக இருப்பார், தோற்றமற்றவராக இங்கிருக்கின்றார். அனைத்து இடங்களிலும் இறைவன் நிறைந்து நிற்கிறார் என்பதைத்தான் நாம் தோற்றமற்றவராக அல்லாத நிலையில் இருப்பதாக குறிப்பிடுகிறார். அத்வைத நிலையை மேற்கொண்டுள்ளதை இங்கு விளக்குகிறார். ஆணவம், கண்மம், மாயை என்ற நிலையில் முதன்மையான கெடுதி எண்ணம் கொண்டவரை அவரவர் புரியும் வினைக்கொப்ப ஆட்டுவிக்கும் கூத்தனாகவும் சிவபெருமானே உள்ளது தெரிவிக்கப்படுகிறது. ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றும் உள்ள நிலையில் முதன்மையான கெடுதி எண்ணம் கொண்டவரை, அதாவது மற்றவர்களை எவ்வாறு கெடுப்பது என்று கெடுதி எண்ணம் கொண்டவரை அவரவர் புரியும் வினைக்கொப்ப ஆட்டுவிக்கும் கூத்தனாகும். அதை தான் சொல்கிறாங்க இல்லையா? நம்ம செய்த வினையெல்லாம் நம்மை ஆட்டுவிக்குன்னு சொல்லுவாங்களே, அதைத்தான் அவர் சொல்கிறார். அனைத்தையும் ஆட்டுவிக்கும் கூத்தனாகும் சிவபெருமானே உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தகைய எல்லை என்பதே காண இயலாத தன்மையுடன் கூடிய ஆதி முதல்வனின் மகிமைகளை எவ்விதத்தில் என்னால் எடுத்துரைக்க இயலும். எனவே தம்மால் அவரை பணிதலும் போற்றுதலும் மட்டுமே செய்தல் ஆகிறது என்ற நிலையை இவ்விடத்து அறிவுறுத்துகின்றார். அதாவது நம்முடைய மாணிக்கவாசசாமி என்ன சொல்கிறார் பாருங்க. ஆணவம், கண்மம், மாயை என்ற நிலையில் முதன்மையான கெடுதி எண்ணம் கொண்டவரை அவரவர் வினைக்கொப்ப ஆட்டுவிக்கும் கூத்தனாகவும் சிவபெருமானே உள்ளார் என்பது தெளிவாக்கப்படுகிறது. அத்தகைய எல்லை என்பதே காண இயலாத தன்மையுடன் கூடிய ஆதி முதல்வனின் மகிமைகளை எவ்விடத்தில் என்னால் எடுத்துரைக்க இயலும். என்ன சொல்றார் பாருங்க. ஆதி முதல்வனின் மகிமைகளை எவ்விதத்தில் என்னால் எடுத்துரைக்க இயலும் என்று மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த மனிதர், அவரே என்னால் எவ்வாறு எடுத்துரைக்க இயலும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், எனவே தம்மால் அவரை பணிதலும் போற்றுதலும் மட்டுமே செய்தல் ஆகிறது என்ற நிலையை இவ்விடத்து அறிவுறுத்துகிறார் நம்முடைய சுவாமிகள். இன்றைய தினம் நாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்க பாடல் வரிகளை சிந்தித்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.